ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரசம் பண்ண போகிறேன். என்ன ரசம் தெரியுமா? கொள்ளு ரசம். சளிக்கு, இருமலுக்கு, காய்ச்சலுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ரசம் நல்லது. அதுக்கு என்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள். கொள்ளு வாங்கியிருக்கேன். கொள்ளை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 டம்ளர் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ ரசத்துக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தக்காளி 2 பழம் முழு பழத்தை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கோங்க. 5 விசில் எடுத்துகிட்டு தண்ணியும் பருப்பையும் தனித்தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. இந்த தண்ணியில் தான் ரசம் வைக்க போகிறோம். பருப்பு வந்து துவையில் அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியை அந்த தண்ணியோடு கரைச்சிக்கோங்க. இப்போயும் சொல்கிறேன், பருப்பை தனியாக எடுத்துருங்க. பருப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லை. பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் தான் தக்காளியை கரைச்சி புளி தண்ணி ஊற்றி ரசம் வைக்க போகிறோம். என்ன பொருள்னு சொல்கிறேன் கேளுங்க. பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமல்லி, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் கடுகு, எண்ணெய், புளி. இவ்வளோ தான். புளி கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கிறேன். தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி வேணும். சின்ன சின்னமாக வெட்டி எண்ணெயில் வதக்கிறதுக்கு ஒரு தக்காளி. பாருங்கள், இதான் இவ்வளோ தான் பொருள் ரசத்துக்கு. ஆனால் அந்த ரசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரசம். இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குங்கிறனால மிளகு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். செஞ்சுட்டு சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 5-6 விசில் விட்டுக்கோங்க. கொள்ளு வந்து 6 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். அந்த தண்ணியில் தான் ரசம் வைக்கணும். தண்ணியும் இந்த தக்காளியை முழுசாக வேக போட்டு அந்த தக்காளியை எடுத்து இது கூட கரைச்சிடுங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். இது இடிக்கிறதுக்கு மல்லி, சீரகம், மிளகு, பெருங்காயம் அதை நல்லா இடிச்சுக்கிட்டு அப்புறம் பூண்டை மேலே போட்டு இடிச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை 2 கொத்து இதை 4 இடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கொள்ளு தண்ணி, அதில் தக்காளி வேக போட்டது, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தழை, உப்பு, புளித்தண்ணி கொஞ்சம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதக்கிட்டேன். தக்காளி பழம் எல்லாமே போட்டு வதக்கியிருக்கேன். அவ்வளோதான். எடுத்து அந்த ரசத்தில் எடுத்து ஊற்ற வேண்டியதான். ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நுரையோடு எடுத்துட்டேன். கொதிக்க வைக்கக்கூடாது ரசம். ரசம் ஆறணும். ஒரு சின்ன டிப்ஸ், ரசமும் ஆறணும், சாப்பாடும் ஆறினா தான் ரசத்தோட டேஸ்ட்டு தெரியும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா 2 டேஸ்ட்டும் தெரியாது. ஆனால் சளிக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கணும்னா ரசம் சூடாக குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குடித்தா ரொம்ப நல்லது. சளிக்கு, தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு கேட்கும். பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.